இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மக்களின் மேலே அவரது வல்லமையை குறித்தும், மதங்களின் மேலே அல்லது மார்க்கம் என்று சொல்லுகிறோமே அவைகளின் மேலே அவருடைய வல்லமையை குறித்தும் இந்த பகுதியிலே மார்க் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 13ஆம் வசனத்தில் மறுபடியும் புறப்பட்டு கடலருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு அவர் போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி, அதாவது மத்தேயு, அவருடைய பெயருக்கு அர்த்தம் ஆண்டவரின் பரிசு, அவர் உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டு எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஒரு டாக்ஸ் கலெக்டர் பொறுப்பான உத்தியோகத்தில் ரோமர்களால் நியமிக்கப்பட்ட அந்த பணியில் இருக்கிறவரை பார்த்து எனக்கு பின்னாக வா என்று அழைத்த பொழுது அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். கடந்த அதிகாரத்தில் பேதுருவை மீன்பிடிக்கிறவர்களாக பார்த்து அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் அழைத்தார். வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த செபதேயுவின் குமாரனாகிய அங்கே யோவானையும் யாக்கோபையும் ஆண்டவர் அழைத்ததை நாம் பார்த்தோம். இப்பொழுது அதனைத் தொடர்ந்து இங்கே ஒரு ஆயக்காரனாகிய அல்லது டாக்ஸ் கலெக்டர் ஆகிய ஒரு லேவியை இங்கே ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையில் அத்தனை வல்லமை உடையதாக இருந்தபடியினால் எந்த ஒரு காரியத்தையும் குறித்து அவர்கள் கேட்காமல் வினவாமல் அவருக்கு பின்பாக சென்றதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வீட்டில் இப்பொழுது விருந்து நடக்குது. அங்கே அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் அவரோடு கூட இயேசுவோடு கூட வந்து அவர்களோடு கூட பந்தி இருக்கிறதை பார்க்கிறோம். வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, உங்களுடைய போதகர் இப்படி வேதபாரகரோடும் பரிசேயரோடும், அதாவது வேதபாரகரும் பரிசேயரும் கேட்கிறார்கள், ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று அவர்கள் கேட்டார்கள். அங்கே ஆண்டவர் ஒரு தைரியத்தோடு வல்லமையோடு கூட வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் அங்கே பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். அங்கே யோவானுடைய சீஷர்கள் பரிசேயருடைய சீஷர்கள் எல்லாம் உபவாசித்து கொண்டிருந்த அந்த நாட்களில் உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். மணவாளன் தங்களோடு இருக்கையில் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கிற வரைக்கும் அவர்கள் உபவாசிக்க மாட்டார்களே. அந்த மணவாளன் எடுபடுகிற நாட்கள் வரும்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்ட எந்த ஒரு காரியத்திற்கும் அவர்கள் மறுபேச்சு பேச முடியாதபடி மனிதர்களின் மேலே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை இயேசு பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய் என்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் மக்களின் மேலே வல்லமை உடையவராக இருந்ததை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார், போதிக்கிறார். அதே போல் அவரை எதிர்த்து பேசுகிற மற்றவர்கள் திரும்ப வாய் பேச முடியாதபடி அவர்கள் வாயடைக்கும்படியான வார்த்தைகளை ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே நிறைவேற்றினார் என்பதை மத்திய இந்த பகுதியிலே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து மதங்களின் மேலே அவருடைய வல்லமையை குறித்து இங்கே 2ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையை ஒரு புது திராட்சை ரசத்தோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான். அதே போல திராட்சை ரசத்தை குறித்து சொல்லுகிறார். ஒருவனும் அவன் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான் என்று சொல்கிறார். வார்த்து வைத்தால் அந்த ரசமும் அந்த துருத்தியை அது கிழித்து விடும் என்று சொல்லி துருத்தி கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும் என்று சொல்லி துருத்தி கெட்டு போகிவிடும் என்று சொல்லி இங்கே இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். தோலினால் செய்யப்பட்ட அந்த பைகளை அவர்கள் திராட்சை ரசத்தை வைப்பதற்காக பயன்படுத்தினார்கள். பழைய ஒரு துருத்தியாக இருக்கும் என்று சொன்னால் ரசத்தை ஊற்றி வைக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு புளிப்புத்தன்மை, அதாவது புளிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அவைகள் விரிவடையும் பொழுது அந்த பையும் சேர்ந்து விரிவடையணும். இல்லைன்னு சொன்னால் இந்த புது ரசமானது விரிவடைய ஆரம்பிக்கும் பொழுது பழைய துருத்தி விரிவடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது துருத்தி கிழிந்து போகும், அதனால் ரசமும் சிந்தி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை குறித்து அவர் அத்தனையாய்
அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய போதனைகள், ரட்சிப்புக்கு ஏற்ற போதனைகள், அது புது திராட்சை ரசத்துக்கு ஒப்பானது. நீங்கள் புளித்து போன உங்களுடைய உபதேசத்தை வைத்துக்கொண்டு இதனோடு கூட நீங்கள் ஒப்பிட நினைத்தீர்கள் என்று சொன்னால் இதனை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதபாரகரும் பரிசேயரும் பழைய அந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னாரே, அந்த போதனைகளிலே அவர்கள் நிலைத்திருந்தபடியினாலே இயேசு சொல்லுகிற காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அதற்கு எக்ஸாம்பிளாக கீழே ஒரு சில சம்பவங்களை இங்கே மார்க் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஓய்வு நாளில் அவர்கள் பயிர் வழியே போகும்பொழுது அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகிறாங்க. அவர்கள் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே அவரிடத்தில் குற்றம் சாட்டப்படுகிறது. ஓய்வு நாளில் உம்முடைய சீஷர்கள் செய்யத்தகாததை செய்கிறார்களே என்று கேட்டபொழுது இயேசு வசனம் 25 சொல்லுகிறார். தாவீது அவரை குறித்து சொல்லுகிறார், தனக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியனின் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 27 வசனத்தில் மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மனிதன் ஓய்வு நாளோடு கூட ஒப்பிடும் பொழுது மனிதன் முக்கியமானவன், மார்க்கத்தை விட மனிதன் முக்கியமானவன் என்கிற காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறார். இவர்கள் மார்க்கம்தான் முக்கியம், மனிதன் முக்கியமல்ல என்கிற ஒரு கொள்கையோடு கூட இருந்தபடியினாலே இந்த காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து 28 வசனத்தில் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறாரே. இந்த யாத்ராகமம் 20:8-11 வரையும் பார்க்கும்பொழுது எதற்காக அவர்கள் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஓய்வு நாளை ஆண்டவர் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்கிற தன்னுடைய கட்டளையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். யாத்ராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரையிலும் ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி எழுதப்பட்ட காரியங்களை அவர்கள் அப்படியே கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஜனங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு நாளை பெற்று தங்கள் உழைப்புகளிலிருந்து ஓய்வு பெறவும் தங்கள் சிருஷ்டிகர் மற்றும் மீட்பரை வழிபடவும் ஓய்வு நாள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் பல சமய தலைவர்கள் ஜனங்களுடைய தேவைகளை காட்டிலும் ஓய்வு நாளை பற்றிய தங்களுடைய வழிகளை அதிக முக்கியத்துவப்படுத்தினதைத்தான் இங்கே ஆண்டவர் அந்த மார்க்கத்தின் மேலே தனக்கு இருந்த வல்லமையை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். தங்களுடைய வழிகளை அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து நாட்களையும் ஒழுங்குகளையும் விட மனுக்குலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 2:16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. நீங்கள் தான் முக்கியம், உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு அவைகளை கடைபிடிக்க பாருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இங்கே மார்க் 3ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் மறுபடியும் ஜெபாலயத்திற்கு ஆண்டவர் போகிறார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் இருக்கிறான். இப்போதான் பேசிட்டு வந்திருக்கிறாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு அருமையாக தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கொண்டு அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். திரும்பவும் வேதபாரகரும் பரிசேயரும் எப்படியாகிலும் இந்த சூம்பின கையுடையவனை இவர் சுகப்படுத்துவார், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நோக்கமாயிருக்கிறார்கள்.
ஆண்டவர் அப்படியே அவனை பார்த்து எழுந்து நடுவே நில் என்றார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் எல்லாரும் அப்படியே பேசாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு, அதாவது கோபப்பட்டு, கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையைப் போல சொஸ்தமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் ஓய்வு நாளில் சுகப்படுத்தக்கூடாது என்பதில் அத்தனை குறியாக இருக்கிறார்கள். 6ஆம் வசனத்தில் பரிசேயர் அவரை கொலை செய்ய ஏரோதியரோட ஆலோசனை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் மார்க்கங்கள் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கு மார்க்கங்கள் என்கிற பெயரில் அநேக சடங்காச்சாரங்களை செய்கிறதில் அத்தனை வெறித்தனமாக இருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களை முக்கியத்துவப்படுத்துகிறதில்லை. மனிதர்களின் ரட்சிப்புக்காகவே, மனிதர்களுடைய நன்மைக்காகவே, மனிதர்களுடைய ஒரு காரியங்களுக்காகவே ஆண்டவர் மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார். ஆனால் மக்கள் சடங்காச்சாரங்களை பின்பற்றிவிட்டு மனிதர்களையே கொலை செய்ய வகை தேடுகிற நாட்களில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் ஏற்படுத்திய வழிகளை பயன்படுத்த ஜனங்களை தூசியாக நசுக்கினதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் ஏற்படுத்திய வழிகளை தான் பயன்படுத்தணும். அவர்கள் மேலே ஆண்டவர் கோபமும் துயரமும் அடைகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய இருதய கடினத்தினால ஓய்வு நாளில் ரட்சிப்படையும் சுகம் பெறவும் தடை செய்கிற அவர்களை பார்த்து அவருக்குள்ளா கோபம் வருது. ஆனால் அதே ஓய்வு நாளில் கொலை செய்ய திட்டமிடுகிறார்களே என்கிற காரியம் ஆண்டவரை அத்தனை வேதனைக்குட்படுத்துகிறதை பார்க்கிறோம். இயேசு கவலையும் கோபமும் கொண்டவராக இந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார். குஷ்டரோகியை அங்கே சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்னாகமம் 25:3 இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. பாவம் செய்கிற எந்த ஒரு இடத்திலும் ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். யாத்ராகம் 32:19-20 மோசேயும் கூட அங்கே கன்றுக்குட்டியை கொண்டு அவர்கள் செய்து வைத்து நடனம் ஆடின பொழுது மோசே கோபம் உண்டவனாகி கன்றுக்குட்டியெல்லாம் நெருப்பில் சுட்டெரித்து அதை பொடியாக்கி தண்ணீரின் மேலே தூவி ஜனங்களை குடிக்க வைக்கிற அளவிற்கு அவனுடைய கோபம் பெரிதாயிருந்ததை பார்க்கிறோம். எபேசியர் 4:26 சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் என்று சொல்லுகிறது. பாவத்துக்கு விரோதமாக நீதி அவைகளை நேசிக்கணும். அநீதிக்கு விரோதமாக நாமும் இயேசு கிறிஸ்துவை போல கோபம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் மக்களின் மேலே அவரது வல்லமையை காண்பிக்கிறார். அவருடைய அழைப்புக்கு மறுகாரியம் பேசாமல் அவருக்கு பின் சென்ற அநேக அங்கே அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து ஆண்டவர் மார்க்கத்தின் பெயரில் அவர்கள் தவறான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். ஓய்வு நாள் என்பதை பிடிச்சு வச்சுக்கிட்டு மனிதர்களை நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது எளிதுன்னு கேட்டானோ அதுக்கு கூட பேசாமல் கொலை செய்கிறதுக்கு திட்டமிடுகிற அளவிற்கு மார்க்கத்தின் மேல் பற்றுதலாய் இருந்தவர்கள் மனிதன் மேலே வைக்கிற நேசத்தை விட்டுவிட்டார்கள் என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக ஆண்டவர் இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களை நேசித்து மார்க்கத்தை விட மற்றவர்கள் மேலே அதிக பாசம் கொண்டு முதலாவது தேவனையும் பின்பு சக மனிதர்களையும் நேசிக்கிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே.